சோதரிக்கிறோம் கர்த்தாவே, தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் கூட ஆலோசனையும் ஆறுதலும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் கேள்விக்கு பதில் சொல்லி ஜனங்களுக்கு வேண்டிய காரியங்களை சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசப்பா. அதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு என்று கர்த்தாவே இந்த ஊழியத்தை செய்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்கள் செழிப்படைய கத்த கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. தாழ்த்தி வறுமையாக்கி உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு புது பேர் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆலோசனையும் ஆறுதலும். சகோதரிகள் எல்லாம் ஆலோசனையும் ஆறுதலும் ஆலோசனை கர்த்தர், நம்ம கர்த்தர் ஆறுதலின் தேவன். சிஸ்டர்ஸ் எல்லாரும் நீங்கள் உங்கள் ஆலோசனை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ கிளிப்பில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க கர்த்தர்கிட்ட கேட்டு வசனங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆலோசனை தருவாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? போகலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கொஸ்டின் ஒரு குளிர்ச்சியான கொஸ்டின். நம்ம சகோதரிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செழிப்பை குறித்து இன்றைக்கி கொஸ்டின். நம்ம செழிப்பை எப்படி அனுபவிக்கலாம், கர்த்தர்கிட்ட எப்படி பெற்றுக்கொள்ளலாம், நமக்கு தேவையானது என்ன, நமக்கு அதில் உள்ள நன்மைக்கு ஏதுவான செழிப்பு, அதில் ஒரு தீமைகளும் இருக்கலாம், அதை பற்றி குறித்து நீங்கள் சொல்லுங்கள். அதுள்ள ஆசீர்வாதங்கள், பூமிக்கு உள்ளது, ஆவிக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் விளக்கம் கொடுக்க முடியுமா சிஸ்டர்? நிச்சயமாக கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லலை, இந்த காலகட்டத்தில் அநேகர் செழிப்புக்காக தேடி ஓடி அலையிற நேரத்தில் சிஸ்டர் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. இது எப்படின்னா, செழிப்பு எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்டு அது ஜனங்களுக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படும்படியாக ஒரு சில வசனங்களை வச்சு நம்ம பேசுவோம். நம்ம இன்னைக்கு முதலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14-15. நியாயாதிபதிகள் 1 வசனங்கள் 14-15. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமேன் ஆமேன். இப்பொழுது பாருங்க, இப்போ அக்சாலுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ன உடனே தகப்பன் இடத்துக்கு போகிறாங்க. தகப்பன் இடத்துக்கு போய் அவங்க கழுதையில் என் தகப்பன் இடத்துல போய் நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க போகிறேன் அப்படின்னா, ஆசீர்வாதம்னாலே அது செழிப்பு தான் நமக்கு ஆசீர்வாதம். கேட்க போகிறேன்னு போகிறவங்க என்ன செய்கிறாங்க, முதலாவது கழுதையை விட்டு இறங்கி அப்படின்னு ஒரு வசனம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது, கழுதையை விட்டு இறங்கி. அந்த நாட்களில் இப்போ தான் நம்ம குதிரையெல்லாம் ரொம்ப இதாக சொல்கிறோம். அந்த நாட்களில் கழுதை தான் ரொம்ப காஸ்ட்லி. கழுதையில் இருக்கிறதுங்கிறது அது ஒரு மேன்மையான ஒன்றை சொல்கிற ஒரு காரியம். அந்த கழுதையை விட்டு இறங்கி ராஜாக்கள்லாம் கழுதைகள் அந்த நாட்களில் அப்படி சொல்லுவாங்க. அந்த கழுதை எத்தனை இருக்கோ அதை வச்சு தான் அந்த சொத்துடைய மதிப்பே பார்ப்பாங்களாம். ஏசப்பாவே கழுதையில் தான் போனாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கழுதையை தேடி வந்த ஒருத்தருக்கு தான் ராஜாவோட மகிமை கிடைக்கும், சவுலுக்கு. அதனால் கழுதை ரொம்ப முக்கியமாக எண்ணப்பட்ட நாட்களில் அந்த அக்சால் என்ன செய்கிறாங்க, கழுதையில் வர்றவங்க என்ன செய்கிறாங்க, முதலாவது கழுதையை விட்டு இறங்குறாங்க. தகப்பனை போய் பார்க்க போகிறவங்க கழுதையை விட்டு இறங்குறாங்கன்னா என்ன அர்த்தம், தன்னை தாழ்த்துறாங்க. முதலாவது என்ன செய்யணும், நம்மளை தாழ்த்தணும். ஏசப்பாட்ட தாழ்த்தி, நான் செழிப்பாக வாழணும், நான் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு நிலம் கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, வறட்சியான ஒரு நிலத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க, ஆனால் எனக்கு செழிப்பான வயல்வெளி வேணும் அப்படின்னு தகப்பன்கிட்ட போய் கேட்குறாங்க. தகப்பன் உடனே என்ன செய்கிறாரு, சரி நீ மேலும் கீழும் உள்ளும் புறமும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான வலதுபுறமும் இடதுபுறமும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிடணும் நம்ம அப்படின்னா, நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும்.
எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா இருக்கிறேனே, வீடு இருக்குது, கார் இருக்குது, வசதிகள் இருக்குது, தினமும் நல்லா சாப்பிட்றேன், ஒரு குறைவில்லாமல் தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நமக்குன்னு ஒரு செழிப்பு இருக்குது. இது மட்டுமே செழிப்பு கிடையாது. இந்த செழிப்பை அக்ஸால் என்ன நினைக்கிறாங்கன்னா வறட்சியான ஒரு செழிப்பு. இப்போ நான் வந்து கழுதையை விட்டு இறங்கி என் தகப்பனிடம் போய் செழிப்பான ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நம்ம உலக காரியமான ஆசீர்வாதம் மட்டும், செழிப்பு மட்டும் நமக்கு காணாது. நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் முதலாவது கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்ம வளர்கிறோமோ பூமிக்குரிய ஆசீர்வாதம் தன்னாலே வரும். அந்த 2 ஆசீர்வாதம் இணையும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இப்போ நிறைய பணம் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களான்னா இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு உள்ள காரியங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்கள பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ செழிப்புங்கிறது எப்படின்னா எல்லாமே இருக்கிறதா செழிப்பு அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோமா, சமாதானமாக இருக்கோமா, மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா, குடும்பமாக இருக்கிறோமா, நல்லா சாப்பிட்றோமா, நல்லா உறங்குறோமா, இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டாலே நமக்கு இது செழிப்புன்னு அர்த்தம். இப்போ செழிப்பு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு போட்டிருக்கு. இப்போ கர்த்தரை நம்பினா என்னெல்லாம் கிடைக்கும், மனுஷனை நம்பினா என்னெல்லாம் கிடைக்கணும், இது தெரிஞ்சாதான் நம்ம கர்த்தரை நம்பினா செழிப்பமா இல்லையாங்கிறதே நமக்கு தெரிய வரும். அப்போ என்ன செய்வோம்? எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மனுஷனை நம்புறதுனால என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அப்போ தான் நம்ம மனுஷனை நம்பலாமா கர்த்தரை நம்பலாமாங்கிற முடிவே எடுக்க முடியும். ஆசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். பார்த்துக்கோங்க, மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து தன் புய பலத்தை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வந்து சபிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்களாம். அதனால என்ன செய்யணும்? நம்ம ஒரு நாளும் மனுஷனை நம்பக்கூடாது. மனுஷனை நம்பினா சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி கர்த்தர் எழுதிட்டாங்க. ஏன்னா மனுஷனை நம்பி போனால் ஒரு நாள் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. என்னாலும் கொடுக்கறது கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அங்கேயே 7-8 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமேன். இது ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கு. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் போட்டிருக்கு. அப்படிப்பட்டவனுடைய இது எப்படி இருக்கும்னா, தண்ணீர் அண்டையில் அவன் வந்து தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும். உஷ்ணம் வந்தாலும் அந்த சில இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம எய்த்தாப்புலாம் பாருங்கள், உஷ்ணம் வந்துட்டுனா காஞ்சிரும். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிற மனுஷனுக்கு வந்து உஷ்ணம் வந்தால் கூட அது அவன் மேலே படாது, அந்த இலை பச்சையாக தான் இருக்கும். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாது கனி கொடுக்கிறவன் தான் கர்த்தர் மேலே நம்பிக்கை. அப்போ மழை தாழ்ச்சியாக இருக்கலாம், உஷ்ணம் வரலாம், இல்லாமல் இருக்கலாம், மழையே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தோம்னா கனியை கொடுக்குற மனிதனாக இருப்பான். கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு கர்த்தர் சொல்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை கொண்டுட்டாலே காற்றையும் நீங்கள் காண மாட்டீர்கள், மழையும் நீங்கள் காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய வாய்க்கால்கள் உங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும்னு வசனம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம்னா நம்ம வந்து உலக காரியமாக எப்போ என்ன வரும், யார் தருவா அப்படிலாம் எதிர்பார்த்தே இருக்க வேண்டாம். அன்னைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். இன்றைக்கி எனக்கு 10 ரூபா வேணும்னா 10 ரூபா தருவார். இன்றைக்கி எனக்கு 10 லட்சம் வேணும்னாலும் 10 லட்சமும் தருவார். அதான் நம்ம தேவன். என்ன ஆவிக்குள்ளே நம்ம கேட்கணும். முதலாவது ஆவிக்குரிய போஜனம். நம்ம கர்த்தருக்குள்ளே அவர் மேலேயே நம்பிக்கையாக இருந்து எனக்கு ஏசப்பா தருவாங்கன்னு விசுவாசித்து நம்ம கேட்கும்போது நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் வாழலாம். அதுதான் ஏசையால் சொல்லியிருக்கு. ஏசையா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஏசையால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன்.
நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்துட்டோம்னா அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். மகா வறட்சியான பஞ்ச காலமாக இருந்தாலும் நம்மளுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நம்மளுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம்மளை எப்போவுமே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் வைப்பார். இப்படித்தான் நம்ம செழிப்பாக வாழ முடியும். செழிப்பாக வாழ்கிறதுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தோம்னா நம்ம கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு போட்டிருக்கோம். எல்லா இடமும் நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்பா. காரில் எழுதியிருக்கோம், வீட்டில் எழுதியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கணும். எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புறோன்னு செழிப்பான்னு எழுதி வச்சுட்டு நம்ம ஓடி போய் அவங்க வட்டிக்காரங்கள்ட்ட ஒரு 10 ரூபா வாங்குவோம், அவங்கள்ட்ட வாங்குவோம், இவங்கள்ட்ட வாங்குவோம், கைமாத்த வாங்குவோன்னு ஒரு நாளும் ஓடக்கூடாது. கடைசி நொடி பொழுதில் கூட அவரால் அதிசயம் செய்ய முடியும். என்னமோ தேவை இருக்குதா அவருடைய பாதத்தில் இருந்து எனக்கு தருவாங்கன்னு முதல்ல முழு நிச்சயமாக நம்பணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் இருக்குது. அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக நம்ம கொண்டோம்னா நம்ம எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷம் சமாதானமாக வாழலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்கள் வந்து கர்த்தரை வந்து முழுமையாக நம்பணும்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்து இதுக்கு சான்ஸே இல்லை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருமே நீங்கள் நிறைய பொருட்களுக்கு ஆசைப்படலாம், விருப்பப்படலாம். நம்ம வீடு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய கனவுகளோடு எல்லாருமே இருக்கலாம். நீங்கள் கனவுகள் எல்லாத்தையும் முதல்ல வந்து கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் சமூகத்துக்கு போய் அவர்கிட்ட வந்து நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ப்ரேயர் பண்ணுங்க, கேளுங்க. அனுதினமும், அதாவது உங்கள் சிந்தனையிலே கர்த்தரை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ரெண்டாவது தான் மற்ற எல்லாருமே. மனுஷனை வந்து நீங்கள் நம்பி போயிடவே வேண்டாம். நீங்கள் படுத்திருக்கும் போதும் கூட, நீங்கள் தூங்கும் போதும் கூட சோஸ்திரம் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி கனவுல கூட அவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா செழிப்பாக இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்கணும், சிஸ்டர்கிட்ட நீங்கள் விரும்பி கேட்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் கீழே நம்பர் இருக்கும். அவங்களுக்கு சிஸ்டருக்கு வந்து நீங்கள் அனுப்பி விடுங்க. அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தெளிவுபடுத்தணுமோ அதை வந்து கர்த்தர்கிட்ட அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வசனங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி தருவாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு மற்ற ஆளுக்கும் நீங்கள் சொல்லலாம். முதல்ல வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தெரியாதவங்க யார் இருந்தீங்கன்னா அந்த ஆல் பட்டன் இருக்கும், அதான் நீங்கள் அமுக்கி வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, இலவசமாக பெற்றுக்கொண்டதை இலவசமாக கொடுங்கள். அதாவது நீங்கள் பெற்றுக்கொண்ட வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதையெல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆலோசனை வந்து கர்த்தர் கொடுக்கறது, நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை வந்து ரொம்ப ஆழ்ந்த, அது ரொம்ப சொல்லவே முடியாது, விவரிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஆலோசனை அவர் நமக்கு தருவார், ஆறுதல் தருவார். நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஆலோசனை கர்த்தருக்கு சோஸ்திரம், ஆறுதல் தேவனுக்கு சோஸ்திரம். நன்றி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் கூட ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் செழிப்பை குறித்து கேட்டாங்க. அதற்கு நீங்கள் தான் ஏசப்பா பரத்திலிருந்து மன்னாவை கொடுத்துருக்குறீங்க. எல்லா சகோதரிகளுக்கும் இது புரியும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அந்த அச்சாலை போல் தன்னுடைய பெருமையோ சுயமோ இருந்தால் அதை விட்டு இறங்கி வந்து நம்மளை தாழ்த்தி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ சகோதரிகளுக்கு கிருபை கொடுங்க. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செழிப்புக்காக ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய செழிப்பையும் பூமிக்குரிய செழிப்பையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. தாழ்த்தி வெறுமையாக்கி உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.